வந்து மைசூரில் இருந்து மடிக்கேரிக்கு பஸ் ஏறியாச்சு. மடிக்கேரிக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். மைசூரில் இருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு. மடிக்கேரிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வீலாக கண்டினியூ பண்ணுவோம். மடிக்கேரிக்கு போகிற அப்படின்னு இன்றைக்கி கேட்பீங்க. நம்ம மடிக்கேரியிலேருந்து நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு போக போகிறோம். அதாவது தலக்காவேரிக்கு போக போகிறோம். அங்கே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீலாக கண்டினியூ பண்ண போகிறோம். பஸ் அப்படி மெதுவாக மூவ் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வெளியில் போயிட்டுருக்கு. நாம் இப்போ போகிற மடிக்கேரிக்கு எந்த ரூட்டில் போகிறோம் பார்த்தீங்கன்னா குன்சூர், பிரியப்பட்னா, குசால் நகர் இந்த வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மடிக்கேரிக்கு போக போகிறோம். இடத்துல பார்க்கும்போது மைசூரில் இருந்து மடிக்கேரிக்கு 118 கிலோமீட்டர் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 to 4 மணி நேரம் ஆவரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளம்பும்போது கரெக்டாக மணி 5:30 மணிக்கு நான் வந்து என்ன பண்ணேன், மைசூர்லேருந்து பஸ் ஏறியிருந்தேன். இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. சூரிய வெளிச்சம் வந்து என்ன வந்துச்சு, நல்லா தெளிவாக வந்துடுச்சு. பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னொரு கர்நாடகா பஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்குது. இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் காலையில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பஸ்ஸில் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கர்நாடகா பஸ்ஸை வந்து இந்த பஸ் முந்துதான்ங்கிறத பார்ப்போம். நம்ம ஊட்டியில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஊட்டிக்கு மேலே ஏறும்போது 2 எஸ்டிடிசி பஸ்ஸை வந்து என்ன பண்ணோம்னா முந்தணும். அந்த மாதிரி இந்த பஸ்ஸை முந்துதாங்கிறத பார்ப்போம். முந்திருக்கும். ஆப்போசிட்டில் இன்னொரு பஸ்ஸு வந்ததுனால முந்த முடியாமல் போயிடுச்சு. முந்துறதுக்கு கர்நாடகா பஸ்காரர் வந்து கை காட்டினார். அப்போ முந்த முடியல. இப்போ முந்துதான் பார்ப்போம். ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்க. முந்தியாச்சு. சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ தான் சூரியன் அப்படியே மேலே வந்து என்ன பண்ணியிருக்கு, வெளியில் வந்துருக்கு. இந்த ரம்மியமான காலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது.
கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஷால் நகருக்கு வந்துருக்கு. குஷால் நகர் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம நிற்கிறோம். குஷால் நகர் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து ஒரு புத்த துறவி மாதிரி ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 2 புத்த துறவி இருக்காங்க பாருங்கள். ஒரு ஆள் இந்த பக்கம் நடந்து போகிறாரா, அந்த பக்கம் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு பாருங்க. குஷால் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்ன பண்ணியாச்சு, ஆமாம் இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் கேட்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. திருக்குறள் சேலஞ்சு வீடியோவில் நம்ம இந்த வீடியோ 10வது வீடியோ. ஸோ அதனால் நம்ம வந்து 10வது திருக்குறள் தான் சொல்ல போகிறோம். அந்த 10வது திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறைவனின் திருவடிகளை சேராதவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கடக்க முடியாது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக எளிமையாக சொல்கிறாரு. இந்த திருக்குறளோட இந்த கடவுளை வாழ்த்துக்கிற அதிகாரம் வந்து என்ன பண்ணுது, முடியுது. அடுத்த அதிகாரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த திருக்குறள் 11வது திருக்குறள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இப்போ நாம் போகிற மடிக்கேரி தான் குடகு மாவட்டம், அதாவது கர்நாடகாவில் கூர்கு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த கூர்கு பகுதியில் கூர்கு தான் வந்து மாவட்டம் பார்த்திங்கன்னா, அந்த கூர்கு மாவட்டத்தோட தலைநகர் தான் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கேரி. இந்த மடிக்கேரி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வந்து ஒரு நல்ல கூலிங்கான பிரதேசம். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் நீலகிரி மாவட்டத்தில் எப்படி ஊட்டி இருக்குதோ, திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்படி கொடைக்கானல் இருக்குதோ, அதே மாதிரி தான் கூர்கு மாவட்டத்தில் மடிக்கேரிங்கிறது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. டைம் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் மேலே ஏறிக்கிட்டே வருது.
நம்ம இந்த பஸ்ஸில் தான் இப்போ வந்து இறங்கியிருக்கிறோம். மடிக்கேரிக்கு வந்தாச்சு. மடிக்கேரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மடிக்கேரியில் நம்ம இப்போ இருக்கிறோம். கரெக்டாக விடிய காலைல 5:30 மணிக்கு நம்ம மைசூர்லேருந்து கிளம்பணும். இப்போ மணி வந்து 8 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மடிக்கேரிக்கு வர்றதுக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வால்பாறை மாதிரி தான் இந்த ஊர். தமிழ்நாடு பஸ்ஸு ஒரு பஸ் எஸ்சிடிசி பஸ் நிற்கிது பாருங்கள். நாம் இப்போ வந்து மடிக்கேரியில் இருக்கோம். மடிக்கேரியில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் வந்து இருக்குது. அந்த டெம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா